Hi friends, welcome to English Tamil YouTube channel. Actually எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 months பிஃபோர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மைனரோட ஒரு மேஜர் ஆப்ரேஷனே சொல்லலாம். ஸோ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 6 month அரௌண்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் என் ஃபேமிலியே ரன் ஆகிட்டுருக்கு. பட் இப்போ ஒரு 6 மாதங்கிறது எனக்கு பெரிய வந்து ஒரு லாஸ், ஹியூஜ் லாஸ். ஸோ இது எப்படியாவது, ஏன்னா நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சம்பளம். ஸோ ஏதாவது ஒரு வேலை பண்ணியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், நமக்கு கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப்பில் நிறையா ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கா, எந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நான் ஒரு 5-6 வீடியோஸ் பார்க்குறேன்னா டெய்லியும் எனக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஒன்றுமே எனக்கு வந்து பேமெண்ட் வந்துச்சுன்னு கேட்டால் வரலை. ஸோ டெய்லியும் எல்லா வெப்சைட் எந்த வீடியோ போட்டாலும் சரி, அதில் நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு வசதி கிடையாது. ஸோ நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா வந்து நானும் ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லே ஆகலை. சரி ஓகே, இல்லை கிடையாது, வேறு எங்கேயாச்சும் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது டெலிகாமிங் ஜாப்போ ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாமே விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஜாப் தேடிக்கிட்டு இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லைனுக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, என் சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று ஒரு ஆஃப்டர்நூன் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஒரு டீட்டெயில் அனுப்பிச்சாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி பென்சில் பேக்கிங் சொல்கிறாங்க, நீ வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நானும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே அதுவும் பெட்டர் தான், வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம், நாம் அதையே ட்ரை பண்ண என்ன, எனக்கு நம்பர் டீட்டெயில் கொடு சாமின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர்கிட்ட நான் டீட்டெயில் வாங்கினேன். ஸோ டீட்டெயில் வாங்கிட்டு அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அந்த நம்பர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள், ஓகேங்களா? அந்த நம்பர் நான் ஓப்பன் பண்ணதுமே எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஒரு ஹிந்திக்காரர் எடுத்து என்கிட்ட பேசினாங்க. என்னடா ஹிந்திக்காரன் பேசுகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், இமீடியட்டாக அவன் அந்த காலை கட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறான். சென்ட் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வேலை மற்றும் நிறுவனத்தின் விவரங்கள். ஸோ தூய தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 பக்கத்துக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின் கான்செப்ட் இதுதான், என்னென்னா 650 ரூபா நீங்கள் பே பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 600 ரூபா திரும்ப நான் கொடுத்துருவேன், அது போக உங்களுக்கு பென்சிலும் பேக்கிங் மெட்டீரியலும் கொரியர் வரும், அது கூட 15,000 ரூபா முன்பணமாக கொரியர் வரும்னு சொல்கிறான். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், கொரியரில் ஏதாச்சும் 15,000 பணம் போடுவாங்களா? இவன் அனுப்புகிறேன்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. சரி உடனே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது எப்படி வந்து சாத்தியம், எனக்கு இது சாத்தியமாக நான் சொல்லி கேட்டேன். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே இப்படி தான் பண்ணுறாங்க, இது வந்து ஏன்னா உங்களை நான் நம்பணும்னு சொல்லி, சரி ஓகே நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குதுன்னு சொன்னான். பக்கத்தில் தான் இருக்கேன், நாம் வந்து இது என்னென்னு சொல்லி நான் நேர்லேயே உங்கள்கிட்ட வந்து நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி நான் சொன்னேன். உடனே அவன் என்ன சொன்னான்னா, இல்லை இங்கே ஃபேக்ட்ரிக்கெல்லாம் நாட் அலவுடு, ஏன்னா இங்கே சப்போஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே நேரில் வந்தோம்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே நாட் அலவுடு, சப்போஸ் நேரில் வராங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துடுவாங்க, இதனால் வந்து எங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் எங்களால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது எப்படி எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சாத்தியமா, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஏன்னா இது டோட்டலாக வந்து ஒரு இதுவாக இல்லை, சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு எந்த ஜாபை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள், அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.